ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து மிக முக்கியமான ஒரிஜினல் வினாத்தாள் மற்றும் அது தொடர்பான கூடுதல் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹேம்சந்திரகாரின் பிரகடனம் எந்த கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது? ஹேம்சந்திரகாரின் அவருடைய பிரகடனம் எதுக்கு வழிவகுத்தது அப்படின்னா இண்டிகோ கிளர்ச்சி. ஸோ ஆப்ஷனில் இருக்க ஏபிசி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தொடர்பான மிக முக்கியமான கிளர்ச்சிகளாகும். ஸோ இண்டிகோ கிளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இது எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1859 1860 இந்த பீரியடில் தான் இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்றது. இடம் வங்காளம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்னா கிளர்ச்சி. இது பார்த்திங்கன்னா 1873 1876 இடம் வங்காளம். காரணம் என்ன அப்படின்னா ஜமீன்தார்களின் சுரண்டலுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு கிளர்ச்சியாகும். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தக்கான கழகம் பார்த்திங்கன்னா 1875 நடைபெற்ற இடம் பூனே. இது பார்த்திங்கன்னா உள்ளூர் வட்டிக்காரர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக நடைபெற்ற கழகம் தான் தக்கான கழகம். ஸோ இந்த ஆப்ஷனில் மூணுமே பார்த்திங்கன்னா விவசாயிகள் தொடர்பானது. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய குக்கா கிளர்ச்சி அப்படிங்கிறது 1872 பஞ்சாபில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து நாம்தாரி பிரிவினரால் நடத்தப்பட்ட கிளர்ச்சியாகும். ஸோ கூடுதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் எல்லா ஆப்ஷன்லேருந்தும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறேன். சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டைரெக்டாக ஆன்சரே பார்த்துடலாம். ஆப்ஷன் 3 மட்டும்தான் சரி. இந்திய சங்கம் 1876 ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய சங்கம் 1876 தொடங்கப்பட்டது. ஸோ இந்திய லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது அப்படின்னா 1875. இந்தியன் லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1875. ஆங்கில இந்திய சங்கம் வங்காளத்தில் 1851 ஆரம்பிக்கப்பட்டது. பூனா சர்வோஜன சபா 1870 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி. இந்துக்களும் மற்றும் முஸ்லிம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்று வர்ணித்தவர். இந்துக்களும் மற்றும் முஸ்லிம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என வர்ணித்தவர் சர் சையத் அகமது கான். அடுத்த கேள்வி. கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழப்பெற்றது எது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் அவர்களோட முதல் அரசியல் உரை அப்படின்னு சொல்லி எந்த சொற்பொழிவு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வி. சரியான ஆன்சர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சொற்பொழிவு. ஸோ இந்த சொற்பொழிவு தான் காந்தியடிகளோட முதல் அரசியல் உரை அப்படின்னு சொல்லி புகழப்பெற்றது. ஸோ பனாரஸ் இந்து பல்கலைக்கழக சொற்பொழிவு நடைபெற்ற ஆண்டு 1916. அடுத்து தண்டி யாத்திரை சொற்பொழிவு 1930 மார்ச் 12. முதல் வட்டமேஜை மாநாடு சொற்பொழிவு 1930 நவம்பர் 12 1931 ஜனவரி 19 வரை முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. ஸோ இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வில் காலமுறை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். தண்டி யாத்திரையும் முதல் வட்டமேஜை மாநாடும் பார்த்துங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே வருடமாக இருக்குது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்த கேள்வி. 1939 ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸ் தலைவரானார்? 1939 நடைபெற்ற தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் யார் தோற்கடித்து தலைவரானார் அப்படிங்கிறத கேள்வி. சரியான ஆன்சர் பட்டாபி சீதாராமையா. அடுத்த கேள்வி. 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஆப்ஷன் சி பக்ருதீன் தியாப்ஜி அவருடைய தலைமையில் தான் 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. ஸோ வருடம் பார்த்திங்கன்னா 1887 மெட்ராஸில் தான் 3வது காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. ஸோ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மீதி நபர்களோட கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம். ஏவோஹியும் பார்த்திங்கன்னா அவர் ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவியவர். அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. வருடம் 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தாதாபாய் நௌரோஜி அவர்கள் 2வது
காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காரு? வருடம் 1886, இடம் கல்கத்தா. அடுத்த கேள்வி, சத்யேந்திரநாத் தாகூர் அவர் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார். ஸோ இந்திய குடிமைப்பணி எழுதி தேர்வு பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். அவர் தேர்வு எழுதிய வருடம் எது அப்படிங்கிறத கேள்வி. சரியான ஆன்சர் 1863. அடுத்த கேள்வி, அபினவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர்? அபினவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கணேஷ் தாமோதர் சவர்கர். அடுத்த கேள்வி, நான் ஏன் நாத்திகவாதி என்ற கட்டுரையை எழுதியவர்? நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் பகத்சிங். 1857, அதாவது 1857 என்ற புத்தகத்தை எழுதியவர். 1857 என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி, டாக்டர் எஸ்.என். சென் அவர்கள். அடுத்த கேள்வி, இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுபவர்? இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுபவர் பாலகங்காதர திலகர். 1895 ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர்? 1895 ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் சி, பாலகங்காதர திலகர். அடுத்த கேள்வி, ஒரு பக்கம் கட்சி கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் தலைவர்கள் அல்லது அந்த கட்சியோட உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தலாம். சுதந்திர உழைப்பாளர் கட்சி அது பார்த்திங்கன்னா பி.ஆர். அம்பேத்கர். பாரத ஜன சங்கம் தீன் தயாள் உபாத்யாய. சுதந்திர கட்சி சி. ராஜகோபாலாச்சாரியார். கம்யூனிஸ்ட் கட்சி ஏ.கே. கோபாலன். அடுத்த கேள்வி, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? எந்த மாநாடு அப்படின்னா 1910. 1910 காங்கிரஸ் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா இடம் அலகாபாத். ஸோ அப்போது அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர் வில்லியம் வெர்டாஃபன். அடுத்த கேள்வி, அனைத்திந்திய பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பை நிறுவியவர்? அனைத்திந்திய பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் பி, பி.ஆர். அம்பேத்கர். அடுத்த கேள்வி, கீழ்காண்பவர்களில் யாரை பாலகங்காதர திலகர் மோட்ச குருவாக கருதினார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அண்ணா சாஹிப். அவரை மோட்ச குருவாக பாலகங்காதர திலகர் கருதினார். அடுத்த கேள்வி, 14 ஆகஸ்ட் 1947 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்றை கூறியவர் ஆச்சாரியா கிருபாலினி. அடுத்த கேள்வி, ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் நேஷனல் ஹெரால்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை தொடங்கப்பட்ட இடம் லக்னோ. வருடம் பார்த்திங்கன்னா 1938 செப்டம்பர் 9 இந்த செய்தித்தாள் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட பதிவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.